அதோட விடுங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது என்னுடைய கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழடங்கே, உன் சீரிழமை திறம்புயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் அவருடைய வரிகளில் என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டினி கடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் மெலிந்து கைகால் வளைந்து கவலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், எந்தன் தமிழ் வளர்க்க வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னன் வளர்த்த தமிழ் மகளை தொட்டு வளர்ப்பேனா என்று சொன்ன உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய வழிகளிலே தமிழ் மகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அவை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் என்ற வள்ளுவருடைய குரலுக்கேற்று நேர்மையும் நெஞ்சுறுதியும் சொல்லில் நீதியும் நியாயமும் நடுநிலையும் கொண்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என புகழ்பட மக்களாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நன்றி வணக்கம், நன்றி கலந்த வணக்கம் என்று சொல்வார்கள். இப்பொழுது அந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1/2/2008 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உரையாற்றும் போது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 11/10/2007 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த வன்னியரசு என்பவர் கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டு காவல்துறையின் கியூ பிரான்ச் போலீஸ் அவரை கைது செய்தது. குற்றச்சாட்டு என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உதவி புரிவதற்காக அவர் ஸ்டீரிங் வீல்ஸ், ப்ராப்ளர்ஸ் போன்ற ஹைஸ்பீடு போட்ஸ்களை, உதிரி பாகங்களை பெற்று விடுதலை புலிகளுக்கு சப்ளை செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்த போதிலும் ஒரே நாளுக்குள் அவரை ஜாமீனில் வெளியே விடப்பட்டார். பின்னர் 25/1/2008 அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு காவல்துறையினர் எப்படி அனுமதி அளித்தார்கள் என்பதுதான் கேள்வி. இந்த மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பகிரங்கமாகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து பல கருத்துக்களை சொன்னார். அதை பற்றி பலர் இங்கே பேசியிருக்கிறார்கள். என்ன சொன்னார் என்பதை அனைவரும் பத்திரிகைகளில் படித்தோம், அனைவருக்கும் தெரியும். அதன் பின்னர் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்த சட்டமன்றத்திலும் பல கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இதை பற்றி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள். திருமாவளவனை கைது செய், வன்னியரசை கைது செய் என்று இந்த அவையிலே கோஷம் எழுப்பப்பட்டது என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்னை கைது செய்ய வலியுறுத்திய இதே சட்டப்பேரவையில் என்னை அமர வைத்து அழகு பார்த்து சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் அமர வைத்த என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் அங்கிருந்து எதுவும் பேசாதீங்க. உட்காருங்க. இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்மா என்று நான் சொல்கின்றேன். இதை சாத்தியப்படுத்தி இது பானை அல்ல பட்டத்து யானை என பானை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைத்த திண்டிவனம் தொகுதி மக்களுக்கு எமது நன்றி மலர்களை அவருடைய காலடியில் நான் சமர்ப்பிக்கின்றேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றிக்கு பாடாற்றிய எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள், தொகுதி பொறுப்பாளரும் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளருமான தகடூர் தமிழ்ச்செல்வன், திண்டிவனம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திரு மலைச்சாமி மற்றும் தோழர்கள் கவிஞர் சேரன், திலீபன், நாவரசு, திண்டிவனம் சாக்கடிஸ் மாவட்ட செயலாளர் சாமுவேல் எபினேசர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் வெற்றியை விட வன்னியரசு வெற்றிதான் முக்கியமானது என எனக்காக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு என்னுடைய வெற்றிக்கு பாடாற்றிய திமுகவினுடைய இளைஞரணி தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். திமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு மஸ்தான் அவர்கள், பொறுப்பு அமைச்சராக இருந்து பாடாற்றிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ஜெகத்ரட்சன் உள்ளிட்ட திமுகவின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் நகர தலைவர் திருமதி நிர்மலா ரவிச்சந்திரன், மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் திரு தயாளன், துணைத் தலைவர் திரு பழனி, உலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் திரு சொக்கலிங்கம், திமுக நிர்வாகிகள் மரக்காணம் ரவிக்குமார், மயிலம் செழியன், திண்டிவனம் ஆசிரியர் கண்ணன், திண்டிவனம் ரமணன் உள்ளிட்ட அத்தனை திமுக அடலேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோழமை கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ உள்ளிட்ட அத்தனை தோழமை கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கூடுதலாக எமது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு குமரன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திண்டிவனம் தொகுதியினுடைய ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக என்னை தொடர்ந்து என்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து தொடராக எழுத வைத்த நக்கீரனுடைய ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களுக்கும், ஊடகவியலாளர்கள் எஸ்கே முருகன், முத்துராமலிங்கன் அவர்களுக்கும், நான் ஊடகவியலாளராக சென்னையிலே பணியாற்ற தொடங்கிய போது சுதேசமித்திரன் நாளிதழில் என்னை உதவி ஆசிரியராக பணிபுரிய வைத்து என்னை சென்னையிலே தங்க வைத்த மரியாதைக்குரிய முன்னாள் உள்துறை செயலாளர் சுதேசமித்திரனுடைய ஆசிரியர் தடா நாகராஜன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல நியூஸ் தமிழனுடைய தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் சகிலன் அவர்கள், கண்ணன் அவர்கள், சரவணகுமார் அவர்கள், நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய நிறுவனர் சுப்பிரமணியன் அவர்கள், நியூஸ் 18 ஆசிரியர் கார்த்திகை செல்வன் அவர்கள், புதிய தலைமுறையினுடைய ஆசிரியர் சமஸ் அவர்கள், விஜயன், கார்த்திகேயன் அவர்கள், அதேபோல தந்தி தொலைக்காட்சியினுடைய ஹரி, அசோகா அவர்கள், தினத்தந்தியினுடைய ஆசிரியர் சுகுமார் அவர்கள், தினகரனுடைய சுரேஷ் அவர்கள், விகடன் குழுமத்தினுடைய ஆசிரியர் விகேஷ் அவர்கள்,